அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி. சனி பகவான் பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னா விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுங்கிறது முருகப்பெருமானின் அம்சம் கொண்டவர்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பலவிதமான போராட்டங்களையும் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளையும் சந்தித்து அதில் தனி மனிதனாக யாருடைய சப்போர்ட்டு இல்லாமல் தன்னால் முடிந்த வரைக்கும் முயற்சிகள் செய்து சிறுக போராடி ஜெயிச்சவங்க தான் விருச்சிக ராசினியர்கள். ஏன்னா உங்களுடைய உள் மனசில் என்ன இருக்குதுன்னு கண்டிப்பாக மற்றவங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நல்லது இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மனசுக்குள்ளேயே போட்டு அப்படியே சுமந்துக்கிட்டு அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எந்த வழியில் நம்ம இப்போ சமாளித்து மீண்டு வரணுமா அந்த வழியை கண்டுபிடிச்சி நீங்களாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சு ஒரு உயர்வான நிலைக்கு வரக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட நீங்கள் சிறு வயதிலிருந்தே கடினமான கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. சிலர் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. ஒரு வளமான வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் வர்றதோ இல்லை அந்த பூர்வீக ஊர் விட்டு வெளியூரில் வந்து தங்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கோ இல்லை நமக்கு அந்த பூர்வீகத்தில் மற்றவங்களுடைய சூழ்ச்சி பிரச்சனையினால் நமக்கு அந்த சொத்து நமக்கு கிடைக்காத ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலவரங்கள் எல்லாமே விருச்சிக ராசினியர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பொருளாதாரம் மற்றவங்களுக்கு பலன்கள் அதிகமாக கொடுக்கும். உங்களுடைய உழைப்பால் மற்றவங்களுக்கு அதிகமாக வளர்ச்சி இருக்கும், உங்களுக்கு கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஏமாற்றங்கள் அதிகமாக சந்திக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர் தான். அது மட்டும் இல்லைங்க, சில விஷயங்கள் பார்த்தோம்னா மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசுவீங்க. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்றுலாம் பேச தெரியாது, அப்படியே உண்மையை உள்ளபடி சொல்லிடுவீங்க. அதனாலேயே சில நேரத்தில் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பேர் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு நடிப்பாங்க. ஆனால் நீங்கள் நடிக்க தெரியாது, உண்மையை பேசக்கூடியவங்க. இந்த ஒரு எல்லா நிலையும் உங்களுக்கு உங்களுடைய வயது எவ்வளவாக இருந்தாலும் எல்லாமே நீங்கள் குறைந்த வயசுலேயே ஒரு 30 வயசுக்குள்ளேயே எல்லாமே பட்டிருப்பீங்க. ஆனால் பட்டு தெளிஞ்சு இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் உருவாகக்கூடிய ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர் தான். ஆனால் இந்த சனி பகவான் இருந்த ஒரு சூழ்நிலை எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருந்தது இந்த 2023, 24. அப்போ 4ஆம் இடங்கிறது இந்த இடம் சுகஸ்தானம். அந்த 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடங்க ஒருத்தருடைய வீடு, ஒருத்தருடைய வண்டி வாகனம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நிம்மதி சுகத்தை சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த 4ஆம் இடம் தான். தாய்ஸ்தானமும் அதுதான். அப்போது அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணி ஆட்சி நிலையில் இருந்த காரணத்தினால உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிம்மதி கெட்டு போச்சு. நிம்மதிங்கிறது எனக்கு இல்லாமல் போயிடுச்சுங்க. என்னவோ மாடாக உழைக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சுங்க. சம்பாரித்ததெல்லாம் சம்பாரித்தேன், ஆனால் கையில் தங்கலிங்க. ஏதோ ஒரு செலவு, ஏதோ ஒரு பிரச்சனை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து மொத்தமாக ஒரு இடத்துல இழந்துட்டேன். இப்படிங்கிறவங்க தான் ரொம்ப பேர் இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர். அது மட்டும் இங்கே கிடையாது, 3ஆம் அதிபதியும் உங்களுக்கு சனி பகவான் தான். அது 4ஆம் இடத்துல இருந்ததுனால உங்களுடைய முயற்சிகள் அது தடையாக்கப்படும். ஒரு கணக்கு போடுவீங்க, இந்த விஷயத்தை இப்படி செய்யலாம், இந்த வேலையை இப்படி முடிக்கலாம், இந்த ஒரு பார்ட்னர் வச்சு செய்யலாம், இல்லை இந்த கம்பெனியில் போய் வேலை செய்யலாம், இந்த எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலையை நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கணக்கு போடுவீங்க. கண்டிப்பாக முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கிடைக்கிற மாதிரியே தான் இருந்திருக்கும். ஆனால் கிடைச்சதா அப்படின்னா நமக்கு கிடைக்கல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கும், அடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கு கூட நீங்கள் ஒரு காரணமாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக இதுதான் உண்மை. இந்த மாதிரி நாம் அடுத்தவங்களை தூக்கி விட்டவங்க மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர நாம் வாழ்ந்த பாடு இல்லையே
அப்படிங்கிற ஒரு வருத்தம் விருச்சிக ராசிக்காரருக்கு கண்டிப்பாக மனசளவில் இருக்குது. இதுக்கு எல்லாமே மாறுதல் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சனி பெயர்ச்சி வரக்கூடிய 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆக போகுதுங்க. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு இது அர்த்த அஷ்டம சனியிலிருந்து தப்பிக்க போகிறீங்க. இந்த 2 வருஷத்தில் இழந்தது நீங்கள் சம்பாரிச்சது கணக்கு போட்டு பாருங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாம் இழந்தது தான் அதிகமாக இருக்குது. அந்த காலம் மாறப்போகுது. மனசில் இருக்கிற வருத்தம் கண்டிப்பாக குறைய போகுது, முழுசாகவே குறைய போகுது. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த 4ஆம் இடத்துல இருந்த சனி, அதாவது அர்த்த அஷ்டம சனி கரெக்டாக உங்களுடைய ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்த்துட்டு இருந்தது 2 வருஷம். அப்போது 6ஆம் இடத்தை ஒரு பாவ கிரகம் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 6ஆம் இடங்கிறது நோய், அதே மாதிரி கடன், அதே மாதிரி எதிரி, இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம். எல்லாத்த விட நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம். நம்ம வேலை செய்கிறோம் இல்லைங்களா, அந்த உழைப்பை சொல்லக்கூடிய இடமும் காட்டக்கூடிய இடமும் அந்த 6ஆம் இடம். அந்த 6ஆம் பாவகம் நல்லா இயங்கினா தான் நாம் நல்லா வேலைக்கே போக முடியும். நம்மளுடைய மற்றவங்களுடைய தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். அடுத்தவன் நம்ம கெடுக்கிறவனும் நம்மளை பார்த்து விலைக்கு போவான். ஆனால் இந்த சனி பார்த்ததுனால உங்களுக்கு சிலருக்கு பார்த்தோம்னா சரியாக வேலைக்கே எனக்கு போக முடியலைங்க, இருந்த வேலை இப்போ போயிருச்சு. அது மட்டும் கிடையாது, நான் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், வேலைக்கு வர்றவங்க சரியாக இப்போ வேலைக்கு வர்றதில்லை. இப்போ என்னுடைய உழைப்பையை நான் முழுமையாக என்னால் செலுத்த முடியல, ஆரோக்கியம் கெட்டு போச்சு, கடன் வாங்கி முதலீடு போட்டு இன்றைக்கி கடன்காரன் ஆகிட்டேன், மாதம் கண்டா வட்டி கட்டுற சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த கடனை எப்படி கட்டுறது, தொழிலை எப்படி நடத்துறது, என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு தேவையான சில விஷயங்களே என்னால் செய்ய முடியலைங்க. அப்படியே ரொம்ப அமோகமாக நம்மளை பெரிய அளவில் நான் ஓரளவுக்கு செல்வாக்காக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அப்படியே அப்படியே நிம்மதி கெட்டு இன்றைக்கி என்னுடைய வாழ்வாதாரமே செதஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போயிருமோங்கிற ஒரு மனசில் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க விருச்சிக ராசிக்காரர். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை மட்டும் கிடையாது, அந்த சனி கரெக்டாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலையும் கெட்டுருச்சு. சரிங்களா, கெட்டு போயிடுச்சு, வேலையே கெட்டு போயிடுச்சு. சிலர்கள் பார்த்தோன்னா 7 இடத்துல வேலை செஞ்சேன், எங்கேயுமே நிரந்தரமாக வேலை பார்க்க முடியல, நல்லா படிச்சிருக்கிறேன், என் திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனோம்னா சொந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டுமான தொழில் பண்ணக்கூடியவங்க, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரும். சரிங்களா, அதே மாதிரி சீருடை தொழில் பண்ணக்கூடியவங்க, டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில், போலீஸு அது மட்டும் கிடையாது, இராணுவத்துறையில், அதே மாதிரி ஒரு டாக்டரு, அதே மாதிரி ஒரு மொத்தமாக ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு பண்ணி எடுத்து வண்டி வாகனம், அதாவது ஒரு ட்ராவல்ஸ் நடத்தக்கூடியவங்க, இது இவங்களை எல்லாருமே பார்த்தோம்னா நிம்மதி போயிடுச்சு, இடமாற்றங்கள் ஆகி போச்சு, எனக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் போகுது, என்னவோ வேலைக்கு போகிறதே கடமைக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவீங்க. இது எல்லாமே அந்த 10ஆம் பாவகத்தை சனி பார்த்ததுனால, அதாவது அந்த ஒரு கெடுபலன்களை உங்களுக்கு கொடுத்தது. இதெல்லாம் மாறி இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சனி உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துருந்தது 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்ததுனால எப்படி இருக்குங்க, கண்டிப்பாக நீங்களாக இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய திறமை, உங்களுடைய உங்களுடைய ஒரு பலம், இது எல்லாமே இருந்தாலும் அதை வெளிப்படையாக காட்ட முடியாது, காட்டுற சூழ்நிலைகள் நமக்கு அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் அது சரியாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா உழைப்பீங்க, அதனால் புரோஜனம் இல்லாமல் போகிறது, இதெல்லாமே கொடுத்துருக்கோம். சிலருக்கு பார்த்தோம்னா ஆரோக்கிய பிரச்சனை நல்லா இருந்ததுங்க, ஒரு சின்ன பிரச்சனையாக வந்தது, அதிலிருந்து பார்த்தோம்னா அப்படியே உடம்பு டல்லாகி போச்சு, இந்த ஹாஸ்பிட்டலாக அந்த ஹாஸ்பிட்டலாக அந்த மருத்துவம் இந்த மருத்துவம் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் அப்படியே தொலைவிட்டுருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த கட்டம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு தீரப்போகுது, மாறுதல் அடையப்போகுது, மாற்றங்கள் கிடைக்கப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் 2027 வரைக்குமே நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி திருமணமாகி டைவர்ஸ் ஆகியிருந்து மறு வாழ்க்கையை எதிர்பார்க்குறவங்களுக்கு மறு திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும். சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணமே ரொம்ப வருஷமாச்சுங்க, குழந்தை பாக்கியமே இல்லை, அங்கெங்கே மருத்துவம் பண்ணுறோம், கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக சுமூகமான முறையில் இறைவன் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுப்பாரு. சரிங்களா, இந்த சனிப்பெயர்ச்சி இந்த
2025 உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதே மாதிரி இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னம் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும்ங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.